Taste the Daily. நானும் டெல்டா காரேன் என்று. அவரும் டெல்டா காரன். யார் இல்லீனா டெல்டா காரர் தானே. தண்ணி திறந்து விட்டார். ஆஹா, விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாங்க. திரு ஸ்டாலினே போய் டெல்டாவில் இருக்கின்ற ஒருவர் மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டார். அற்புதமா தண்ணி வரும், நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனா விளைகின்ற அந்த சூழ்நிலையில ஆனா வறண்டு போய் தண்ணி இல்லாத போயிட்டு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கல. விவசாயிகள் கடுமையான நஷ்டத்தை சந்தித்ததுதான் இந்த டெல்டா முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, 3 வருஷம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற குறுவை சாகுபடி செய்த அந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறல. அதிமுக பொழுது விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் 12,000 கோடி வாங்கி கொடுத்தோம். ஆனா நீங்க விவசாயிகளை நம்ப வைத்து தண்ணீரை திறந்து விட்டு அதன் மூலமா விவசாயிகள் அறுவடை செய்கின்ற பொழுது தண்ணி இல்லாம காஞ்சா அந்த விவசாயினுடைய உள்ள எப்படி பதறும் என்பதை ஒரு விவசாயி உணர்ந்திருக்கிறேன். நான் விவசாயி இருந்தனால உணர்ந்திருக்கிறேன். ஒரு குழந்தையை எப்படி தாய் வளர்க்கின்றார்களோ அது ஒவ்வொரு விவசாயம் பயிரிடுகின்ற பொழுது அந்த பயிர் செழித்து வளர்ந்து அறுவடை ஆகின்ற வரை குழந்தையை பாதுகாப்பது போல நெற்பயிரை காக்கின்றவர் விவசாயி. இன்றைக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில கடன் கிடைப்பதிலே சிரமம் என்று என்னிடத்திலே காலையில விவசாயிகள் தெரிவிச்சாங்க. உங்களுடைய அரசாங்கம் என்ன, விவசாயிகளுக்கு தேவையான நேரத்தில் கடன் கொடுத்தா தான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பயிர் நடவு செய்ய முடியும். அப்படி கடன் கொடுக்க முடியாத அரசாங்கம் தேவையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது கேட்ட போதெல்லாம் விவசாயிகளுக்கு அள்ளி தொடக்க வேளாண்மை கூட்டுறவுல கடன் தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.